அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஸோ டிஎன்எம்இடபிள்யூஎஸ் கவுன்சிலிங் சானிட்டரி இன்ஸ்பெக்டரோட வேகன்சி ஸ்டேட்டஸ் நிலவரம் என்ன அப்படின்ற பார்த்துருவோம். இது வந்து காலையிலுக்கு அதாவது இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உண்டான நிலவரங்கள் தான். பட் வந்து உங்களுக்கு டெய்லி வேகன்சி ஸ்டேட்டஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு யார் இன்டர்வியூ போயிருக்கீங்களோ அவங்க எல்லாரும் தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி என்ன பண்ணுங்க, நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி எப்படி இருந்துச்சு, என்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணீங்க அப்படின்றத தயவு செய்து சொல்லுங்க. உங்களோட கவுன்சிலிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத சரியா மறந்துடாம முக்கியமாக சொல்லுங்க. ஏன்னா இது நாளைக்கு போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கவுன்சிலிங் எது வரைக்கும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரியா, இன்னையிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. மொத்தமாக 653 பேரை என்ன பண்ணியிருக்காங்க, 653 பேரை காமன் ரேங்க் லிஸ்ட் படி கூப்பிட போறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்க, காலைல 9 மணி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி மதியானம் 1 மணி. சரியா, ரைட்டு. ஸோ இப்போ யார் யாருக்கு எவ்வளோ வேகன்சி கம்யூனிட்டி வைஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ பாருங்க, சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிஎம்ஏ கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட். கார்பரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 127, அதில் எஸ்சிஏ எஸ்டிக்கு கிடையாது. சரியா, எஸ்சிஏ எஸ்டிக்கு கிடையாது. உமனுக்கு பார்த்தீங்கன்னா 67 போஸ்ட், அதுலேயும் எஸ்சி எஸ்டியே கிடையாது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 25, அதுலேயும் எஸ்சிஏ எஸ்டிக்கு கிடையாது. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக எஸ்சிஏக்கு மட்டும் 19 வேகன்சி. சரியா, ஸோ இந்த உமன் பிஎஸ்டிஎம் சப்போஸ் இந்த 19 பேர் வரல அப்படின்னா அதை எப்படி ஃபில் பண்ணுவான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது இந்த வீடியோட லாஸ்ட்ல இருக்கும், இல்லாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல வைக்கிறேன். தயவு செய்து போய் பாருங்க உமன் பிஎஸ்டிஎம் யாருக்கு போகும் அப்படின்றது. சரியா, ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஏ கார்பரேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127, 180, எவ்வளோ ஆச்சு, 180, 194, 194 ஒரு 25, ஒரு 19. ஸோ டோட்டல் எவ்வளோ ஆச்சு, 14, 18க்கு 8 மிச்சம் 1, 10, 13க்கு 3 மிச்சம் 1. ஸோ கிட்டத்தட்ட 238 வேகன்சி. எதுக்கு, டிஎம்ஏ கார்பரேஷன். டிஎம்ஏ கார்பரேஷனுக்கு 238 வேகன்சி. சரியா, 9, 14, 14, 14, 28க்கு 8 மிச்சம் 2, 4, 10, 13க்கு 3, 238. கரெக்ட். ஸோ அடுத்து என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத பாருங்க. ஸோ டெய்லிக்கும் வேகன்சி என்னென்ன போயிருக்கு போக வேணாம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும்னா தயவுசெய்து என்ன பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ டெய்லிக்கு வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க, டெய்லிக்கு நம்ம போடுவோம். சரியா, அடுத்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிஎம்ஏ முனிசிபாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு மொத்தமாக வந்து 9 வேகன்சி. அதில் வந்து எஸ்சிக்கு 5, எம்பிசி டிஎன்சிக்கு 1, ஜென்ரலுக்கு 2. ஸோ பிசி கிடையாது, பிசிஎம் கிடையாது, எஸ்சிஏ கிடையாது, எஸ்டி கிடையாது. சரியா, உமனுக்கு பார்த்தீங்கன்னா பிசி நம்ம உமன்ல மட்டும்தான் ஒன்னே இருக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல எஸ்சி பிஎஸ்டிஎம் மட்டும்தான் ஒன்னே இருக்கு. ஸோ டோட்டலாக இது ஒரு 11 வேகன்சி. சரியா, நெக்ஸ்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு வந்து 67 வேகன்சி, உமனுக்கு பார்த்தீங்கன்னா 26, அதில் வந்து எஸ்டி உமன் கிடையாது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சி, அதில் பிசிஎம் கிடையாது, எஸ்சிஏ கிடையாது, எஸ்டிஏ பிஎஸ்டிஎம் கிடையாது. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 வேகன்சி, இதில் வந்து எம்பிசி டிஎன்சி பிஎஸ்டிஎம் கிடையாது, பிசிஎம் கிடையாது, எஸ்டி கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருங்க, அப்போதான் உங்களுக்கு வேகன்சி. ஏன்னா முன்னாடி போய் கூட சீட்டு போகிறவங்க லெவலுக்கு இருக்காங்க. ஸோ தயவுசெய்து பார்த்துக்கோங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி எஸ்சிக்கு மட்டும்தான் இருக்குது. ஜென்ரலுக்கும் எஸ்சிக்கு இருக்கு 4 வேகன்சி. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம் அதில் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி இருக்கு. ஸோ டோட்டலாக இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா 7, 6, 13, 16, 16, 6, 10, 7, 6, 13, 16, 22, 26, 27க்கு 7, 2, 6, 4, 10, 13, 137 வேகன்சி. சரியா, 137 வேகன்சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு. அடுத்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் டிடிபிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 36 வேகன்சி, எஸ்டிக்கு கிடையாது. உமனுக்கு பார்த்தீங்கன்னா 18 வேகன்சி, அதில் எஸ்சிஏ எஸ்டி கிடையாது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு கிடையாது, மொத்தமாக 11 வேகன்சி. உமன் பிஎஸ்டிஎம் பார்த்தீங்கன்னா 5 வேகன்சி. எக்ஸ் சர்வீஸ்மேன் 4 வேகன்சி. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி பர்சன், ஹெச்எஸ்சி, லோ விஷன், ஸோ லோகோமோட்டர் டிசேபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றும் இருக்குது. ஸோ இது எத்தனை, 5, 4, 10, 12, இங்கே ஒரு 12, இது ஒரு 18, 30, 30, 36, 66, 66, 11, 77, 66, 11, 77. ஸோ டிடிபியில் 77 வேகன்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 238 வேகன்சி இருந்துச்சா,
ஃபஸ்ட்டு 238 வேகன்சி வந்துச்சு ரைட்டா, டிஎம்ஏ கார்பரேஷனில். அடுத்து டிஎம்ஏ முனிசிபாலிட்டியில் 11 வேகன்சி, இதில் வந்து ஒரு 137 வேகன்சி. ஸோ டோட்டலாக எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14, 15, 3, 10, 11, 15க்கு 5 மிச்சம் 1. ஸோ 453 வேகன்சி. எவ்வளோ? 453 வேகன்சி இருக்குது. ஸோ டெய்லிக்கு எவ்வளோ ஃபில் ஆகுது அப்படின்றத கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் கவுன்சிலிங் போயிட்டு இருந்தீங்களோ தயவுசெய்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சீட் எடுத்தீங்க, எந்த கேட்டகரியில் எடுத்தீங்க அப்படின்றது பண்ணுங்கள். உங்களோட கவுன்சிலிங் எக்ஸ்பீரியன்ஸை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்து போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கேட்டுக்கலாம். ஸோ தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.